இப்போ நம்ம வந்து செட்டில் ஒரு மேஜரான ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதான் வந்து ஜாயின் ஆப்ரேஷன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 செட் நான் எடுத்துக்கிறேன். ஏ செட், பி செட். அதுக்கு வேல்யூஸ் நான் அசைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யூனியன். யூனியன் எப்படி பண்ணலான்னா, இப்போ 2 செட் இருக்குது. இப்போ நான் சீனு இன்னொரு இது கிரியேட் பண்ணிவிட்டு, சீன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு, ஏ அண்ட் பியோட யூனியன் வந்து நான் வந்து சியில் சேவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னா, ஏ டாட் யூனியன் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் வந்து சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணனா பாருங்க, இந்த ஏவும் பியும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒன்றா சியில் வந்து அசைன் ஆயிருச்சு. இதுதான் யூனியன். நம்ம வந்து யூனியன்னு கொடுக்கலாம், இல்லைனா இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு எப்படி பண்ணாலும் வரும். இது நம்ம வந்து மல்டிபிள் இதுவும் பண்ணலாம். இப்போ நான் 2 மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இதை இருக்கிறேன். 5,6 ஒன்று எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சி இருக்கா, நான் டின்னு வச்சுக்கிறேன். சி. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சியை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், டியை பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், 1 2 வந்து ஏ உடையது, 3 4 வந்து பி உடையது, 5 6 வந்து சி உடையது. இது எல்லாம் யூனியன் ஆகி டியில் வந்து அசைன் ஆயிருச்சு. இது யூனியன் கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னா, ஏ டாட் யூனியன் ஆஃப் பி கமா சி வந்துருச்சா? இதுதான் யூனியன். யூனியனுக்கு அப்புறம் அப்டேட் பார்க்கலாம். அப்டேட் எப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே நம்ம வந்து சீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தானே யூனியன் பண்ணோம். எதுவுமே பண்ணாமல் யூனியன் பண்ணி அதை ஏல வந்து இது பண்ணுறது. லைக் வந்து ஏ டாட் அப்டேட் ஆஃப் பி. இது வந்து போன இதுலேயே நம்ம பார்த்தோம், செட்டோட ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதே இதுதான் இங்கேயும். இது யூனியனுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுவாங்க, புது லிஸ்ட் கிரியேட் பண்ணாமல். இதோ கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ அடுத்து வந்து இன்டர்செக்ஷன். யூனியன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து, நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனியன் பார்த்தோம், அப்புறம் அப்டேட் பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்செக்ஷன்னா 2 செட்டுக்குள்ளே இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு அசைன் ஆகும். லைக் சி ஈக்குவல் டு ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் நான் பின்னு கொடுத்துட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு வேல்யூ எம்டியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த காமன் எலமெண்ட்ஸும் கிடையாது. இதுவே நான் இங்கே 3 கொடுத்தேன்னா பாருங்கள், 3 பிரிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா இது 2 செட்லேயும் காமனாக இருக்கிறது 3. ஸோ இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் வந்து 3 வந்து சியில் அசைன் ஆயிருச்சு. இதுவே நான் ஒரு 3 செட் தரேன், சி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 3, 2, 5ன்னு தரேன். இங்கே வந்து டி ஆட் பண்ணிடுறேன், அது யூனியன் மாதிரியே. பாருங்க, 3 தான் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ஏன்னா 3த்துலேயும் காமனாக இருக்கிறது 3 தான். இதுவே நான் இங்கே 2ன்னு கொடுத்தேன்னா பாருங்க, 2 and 3 3த்துலேயும் 3 and 2 காமனாக இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து அசைன் ஆகி பிரிண்ட் ஆயிருச்சு. இதுலேயும் நம்ம அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஏ டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக 2 and 3 தான் இருக்குது. ஸோ அந்த 2 and 3யோட வேல்யூ வந்து ஏக்கு அசைன் ஆயிருச்சு. இந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆகி இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருச்சு.
ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா யூனியனோட அப்டேட், இன்டர்செக்ஷனோட அப்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். சேம் லைக் சீன் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் சிஏ பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ்னா பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது ஏல இருந்ததுன்னா அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் பிரிண்ட் ஆகும். இப்போ பியில் வந்து 3 and 2 வந்து ஏல இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பேலன்ஸ் என்ன 1 மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். இதுலேயே அப்டேட் இருக்குது. சி ஈக்குவல் டு ஏ டாட் டிஃபரன்ஸ் அப்டேட் ஆஃப் பி. நான் இப்போ ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் ஏ வேல்யூ 1 பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? யூனியன் அப்டேட், இன்டர்செக்ஷன் அப்டேட், டிஃபரன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸோட அப்டேட். இந்த 6 பார்த்துருக்கோம். இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன். இன்டர்செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா and சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஃபரன்ஸுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக என்ன இருக்குன்னா சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அது பண்ணி பார்க்கலாம். சி நான் அசைன் பண்ணிட்டேன். ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்தில் காமனாக எது இருக்கோ, இந்த ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் பண்ணும். இப்போ 3 and 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 3 and 2 தவிர்த்து இந்த செட்டில் 1 இந்த செட்டில் 4 பிரிண்ட் ஆகும். இதை நான் காட்டுறேன் பாருங்கள், பிரிண்ட் ஆயிருச்சா? இதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சியில் அசைன் பண்ணி நம்ம சியை பிரிண்ட் பண்ணுறோம். இதுலேயே வந்து அப்டேட் இருக்குது. ஏ டாட் சிமெட்ரிக் அப்டேட், டிஃபரன்ஸ் அப்டேட் பி கொடுத்துட்டு நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணலாம். இது வந்துருச்சா 1,4ன்னு. இதுதான் ஜாயினிங் செட் ஆப்ரேஷன்ஸ்.